ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் அழகான மற்றும் சுகமான உறவுகளை உருவாக்குவது என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். நாம் ஆத்மாக்கள் பல பிறவிகளில் உறவுகளை உருவாக்குகிறோம். அவற்றில் சில நேரங்களில் தீமையை ஏற்படுத்தும் உறவுகளையும் உருவாக்குகிறோம். உறவுகள் நமக்கு உதவவும் முடியும், தீமை செய்யவும் முடியும் என்பதை நாம் அடிக்கடி மறந்துவிடுகிறோம். நாம் செய்யும் தவறுகள்தான் என்ன? எந்த ஒரு உறவும் அதற்கு சொந்தமான வெவ்வேறு கட்டங்களை கடந்து செல்லும் போது நாம் அந்த அலைகளுடன் இங்கும் அங்கும் போய் வருகிறோம். மேலும் மகிழ்ச்சிக்கும் துக்கத்திற்கும் இடையில் பின்னும் முன்னுமாக தவறாக பாய்கிறோம். மகிழ்ச்சியான தருணங்கள் மிக விரைவில் கடந்து செல்வது போல் தெரிகிறது. மேலும் அன்பிற்குரிய ஒருவரை பிரியும் போது ஏற்படும் மனசோர்வு மறைந்து போக அதிக நேரம் ஏற்படுகிறது. இந்த எதிர்மறை சுழற்சியை பற்றி அறிந்திருந்தாலும் உண்மையான உறவுகளுக்காக நாம் ஏங்குகிறோம். அழகான உறவுகளை எவ்வாறு உருவாக்குவது? எங்கு நாம் எதிர்மறையாக சிக்கிக்கொள்ளாமல் நேர்மறையான உணர்வுடன் ஈடுபடுவது? மற்றொரு ஆத்மாவுடன் ஒரு அழகான தொடர்பு என்கிற கட்டிடத்தின் சரியான அடித்தளத்தை உருவாக்குவதற்கு நமது உறவுகளை, உணர்வுகளை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்துவதில் அதற்கான திறவுகோல் இருக்கிறது. அடிப்படை அம்சங்களை உள்நோக்கி பார்க்க வேண்டும். நாம் அதை சுய நிறைவுக்காக செய்கிறோமா, அல்லது வாழ்க்கையின் எளிய மகிழ்ச்சிகளை பகிர்ந்து கொள்ளவும் வெளிப்படுத்தவும் விரும்புவதால் செய்கிறோமா? நமது வாழ்க்கையில் பிற ஆத்மாக்களையும் அவர்களின் ஆளுமையையும் நிபந்தனையின்றி ஏற்றுக்கொண்டு அவர்களின் எண்ணங்களை பிடித்து கொண்டு அவற்றை நிர்வகிக்காமல் இருப்பதற்கு பயிற்சி செய்யும் போது உறவுகள் நல்லிணக்கத்தில் நிறைந்ததாக மாறும். உறவுகள் காட்டும் ஒவ்வொரு நிறத்தையும் அதன் சொந்த வழியில் அனுபவம் செய்யவும் போற்றவும் முடியும். இரண்டு ஆத்மாக்களுக்கு இடையிலான இந்த வகையான புரிதலில் கருத்து வேறுபாடுகள் அவ்வளவு ஆபத்தானதாக இருப்பது கிடையாது. நமது சொந்த ஆன்மீக வழியில் இருத்தலை மேற்கொள்ளும் போது எளிமை மற்றும் பற்றின்மையை தழுவி புதிய மற்றும் அழகான உறவுகள் இயல்பாகவே உருவாகுகின்றன. மிக முக்கியமாக, ஒரு உறவு என்றால் எப்போதும் ஒருவரை பற்றி சிந்திப்பது பற்றியது அல்ல. அன்பு, அக்கறை மற்றும் மரியாதை போன்ற உணர்வுகள் நம்முடைய சுயத்தை பற்றியதும் கூட. வாழ்க்கையின் எந்த ஒரு துறையிலும், அது தனிப்பட்டதாகவோ அல்லது தொழில்முறையாகவோ எதுவாக இருந்தாலும், ஆத்ம உணர்வில் வழிநடத்தப்படும் போது அது இனி கொடுக்கல் வாங்கல் பற்றியது அல்ல, மாறாக எதையும் எதிர்பார்க்காமல் கொடுப்பது பற்றியதாகும். நன்மை நிறைந்த தூய்மையான ஆத்மாதான் நம்முடைய உண்மைத்தன்மை என்பதை நம்மால் அனுபவம் செய்ய முடிந்தால் உறவுகள் நேர்மறை ஆற்றலின் பரிமாற்றமாக மேலும் மேலும் தெரியும். இது நமது வாழ்க்கையின் ஒரு அம்சம் மட்டுமே என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். மேலும் அந்த அம்சத்தின் மீது நாம் குறைவாக பற்று வைப்பதால் அதனை சுற்றி நமது வாழ்க்கையை கட்டமைக்க வேண்டியது இல்லை. நமது அக ஆற்றலின் பெரும் பகுதி நாம் கற்பனை செய்யாத பல்வேறு வழிகளில் வெளிப்படும். ஓம் சாந்தி.